பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாய்ப்பால் குடிக்கிறவங்களுக்கு தாய்ப்பால் குடுக்குறாங்கல்ல, அந்த தாய்ப்பால்ல ஃபர்ஸ்ட்டு 72 மணி நேரத்தில என்ன இம்யூனிட்டி இருக்குதோ, ஒரு குழந்தைக்கு பொறந்த உடனே ஃபர்ஸ்ட்டு 3 நாள் எந்த அளவுக்கு தாய்ப்பால் கிடைக்குதோ, அதுதான் அவனுடைய 100 வயசு வரை இம்யூனிட்டிய குடுக்குன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. அந்த சத்து, அந்த 52 குரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாமே எதுல இருக்குன்னா, பசுவினுடைய ஃபர்ஸ்ட்டு சீம்பால்ல இருக்கு. அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு, இத வெளிநாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து இவரு தேடி புடிச்சு, அத ப அமெரிக்காவுல வாங்கி, அந்த மெடிசின இம்போர்ட் பண்ணி, இம்யூனிட்டிய ஃபர்ஸ்ட்டு குடுக்குறாங்க. அந்த பேஷண்ட்க்கு குடுக்கும்போது, நல்ல ரெக்கவரி கிடைக்குது. நெறைய பேத்த காப்பாத்த முடியுது. அப்பதான் சொல்றாரு, அது ஆயுர்வேதம் இது. ஆயுர்வேத முறைப்படி தயார் பண்ணது. இத வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா, நெறைய சர்வீஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 2008ல ஒரு இந்த கம்பெனி ஆரம்பிச்சு, அந்த இம்யூனிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. மக்களுக்கு தயார் பண்ணி குடுக்குறாரு. இம்யூனிட்டி அதிகப்படுத்தி அதிகமா குடுக்கும்போது மக்கள் நிறைய நோய்கள்ல இருந்து வெளிய வராங்க. நிறைய மக்கள் காப்பாத்த முடியுது. நிறைய நோய் நிவர்த்தி பண்ண முடியுது. ஆனா ஆங்கில மருத்துவத்துல இங்க நிறைய எல்லாம் தெரியும். மருத்துவம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆங்கில மருத்துவத்துல வந்து ஒரு நோய சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல முடியுங்களா? நோயே இல்ல. நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். எனக்கு நோயே இல்ல. சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியுங்களா ஏதாச்சும்? ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா, கடைசி வரைக்கும் மெடிசின் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல படிப்படியா அதிகமா போயிட்டே இருக்கும். அந்த மெடிசின் அதிக அளவு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, டயாலிசிஸ் போகணும், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிவர்த்தின்றதே கிடையாது. ஆனா ஆயுர்வேதத்தை நம்மளால நிவர்த்தி பண்ண முடியலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சு 2008ல இருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17 வருஷமா இன்னைக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லா நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி மெடிசன் குடுத்துட்டு இருக்காரு. நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா படிப்படியா கேன்சருக்கு, சுகருக்கு, மூட்டு வலி என்னென்ன நோய் வருமோ வரதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கும் வந்த பின்னாடி எல்லா மெடிசன் தயார் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014ல் யோசனை பண்ணுறாரு. மெடிசன் கொடுத்துட்டோம், மக்களுக்கு நோய் வந்தால் காப்பாற்றுறதுக்கு கொடுத்துட்டோம். அந்த நோய் வராமல் இருக்கிறது ஏதாச்சும் வழி இருக்கா? திரும்ப திரும்ப வர்றதுக்கான வழிகள் நிறையா இருக்குது. என்ன காரணம்னா இன்னைக்கு விவசாயத்தில் என்ன பண்ணுறோம்? பயிர் பண்ணுறோம். விவசாயிகள் நிறையா இருக்குங்க. என்ன போட்டு தயார் பண்ணுறோம் இன்னைக்கு? அந்த காலத்தில் வந்து எரு போடுவாங்க, மாட்டு சாணம் போடுவாங்க, புண்ணாக்கு போடுவாங்க, தழை போடுவாங்க. அப்போ சாப்பிட்டவங்கலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் 100 வயசு உயிரோடு இருந்தாங்க. நல்லா எதிர்ப்பு சக்தி கிடைச்சிது. ஆனால் இப்போ எல்லாம் கெமிக்கல் போட்டு போட்டு இன்னைக்கு விவசாயம் பண்ணி பண்ணி அந்த தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு திரும்ப திரும்ப நோய் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு இவர்? ஏன் அந்த விவசாயத்தையும் மாற்றக்கூடாது? விவசாயத்துக்கு தேவையான அடி உரத்துல இருந்து, டானிக்ல இருந்து, பூச்சிக்கொல்லியில இருந்து எல்லாமே வந்து ஆயுர்வேத முறைப்படி தயார் பண்ணி கொடுத்தா அதையும் மாற்றலாம்ல அப்படின்னு அதையும் தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சார் 2014ல இருந்து. என்னுடைய குறிக்கோள் பாருங்க, கோட்ல இருக்கும், ஹெல்த்தி இந்தியா இஸ் மை ட்ரீம். இந்தியாவை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நாடை மாற்றணும். அதுக்கு என்னன்னா விவசாயத்தை மாற்றணும், சாப்பிட்ற உணவை மாற்றணும், அதுக்கு பின்னாடி நோய் வந்தால் அதை சரி பண்ணணும், நோய் வராமல் இருக்கிறதுக்கு மெடிசன் கொடுக்கணும். இது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா மக்களோட ஒன்றி இருக்கிறது என்ன, நம்மளோட ஆடு மாடு கோழிலாம் இருக்குல்ல, ஏன் அதுங்களுக்கு எதை கொடுக்கக்கூடாதுன்னா அதுக்கும் பவுடர் டானிக் எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ படிப்படியாக ஒரு 2021 முன்னாடி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும், நீங்கள் வெளியில் போய் ஒரு பேஸ்ட் வாங்குறீங்க, சோப்பு வாங்குறீங்க, கெமிக்கல் இல்லாத பொருள் ஏதாச்சும் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? குழந்தைங்க வாங்குற டானிக்லேருந்து எல்லாமே கெமிக்கல் வருது. கெமிக்கல் இல்லாத வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கா? இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே மக்களுக்கு தேவையா இல்லையா? தேவைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லாமல் இன்னைக்கு என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கோம், நம்ம 2 விஷயத்தை யோசனை பண்ணிக்கிறீங்க. விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. நீ வாங்குற சம்பளம், போக்குவரத்து, எவ்வளோ வீட்டில் 2 பேர் வேலைக்கு போனாலும் உங்களால் கடன் இல்லாமல் உங்கள் தேவை பூர்த்தி செய்ய முடியுது. பூர்த்தி செய்ய முடியுதா? கிடையாது. 2வது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு பின்னாடி என்ன மாதிரி நோய் வருதுன்னே தெரியாது. என்ன மாதிரி வைரல் வருது, என்ன நோய் வருது, என்ன வருதுன்னு தெரியாது. இருந்தாலும் குணம் புதுசு புதுசாக பேர் சொல்கிறாங்க. இன்னைக்கு 2020 எப்படியாவது ஒரு காலகட்டம் தான், அது ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. 2020 எப்படி இருக்குன்னா, நீ எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அவங்க ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கிறதுக்கே பெருமளவு செலவு பண்ணுற மாதிரி இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி என்னன்னா இன்னைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 2வது வந்து இதில் வந்து தொடர்ந்து நம்ம இவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இங்கே பொருள் வாங்கினா போதும், வெளியில் வாங்குறதெல்லாம் நிறுத்தி இங்கே பொருள் வாங்க ஆரம்பிச்சோம்னா இதில் வர்ற நமக்கு டிஸ்கவுண்ட்டு மற்ற இன்சென்டிவ் இதெல்லாம் பார்க்கும்போது வருமானத்துக்கு வழி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு கம்பெனி,
நல்ல ஒரு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பி நாங்கள் இந்த இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. அதனால இந்த கம்பெனியை பற்றி லைட்டாக சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த கம்பெனியை அறிமுகப்படுத்தினேன் கொண்டு வந்த நம்மளுடைய டாக்டர் அவர்களை கூப்பிட்றேன். அவர் 10 நிமிஷம் பேசுகிறார். டாக்டர் மோகன் சார்.